ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜோஷிகா. ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ் வீலான் படத்தோட ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா இல்லை நாங்கள் உங்களை ஜெயிக்கிறதா? அனலரசு டைரக்ஷனில் ஃபீனிக்ஸ் வில்லான் படத்தில் சூர்யா சேதுபதி, தேவதர்ஷினி, வரலட்சுமி, சரத்குமார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஓவராலாக செம்மையாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சேதுபதிக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகலை. எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் நடித்து இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சரி, அந்த பாடி லாங்குவேஜ் சரி, அதுவும் எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு படத்தில் இந்த ஸ்டண்ட்டு சீனு இதெல்லாம் அவ்வளோவா வராது. பட் அவர் பண்ண அந்த ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், பாக்ஸிங் சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அனலரசு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ அவரோட டைரக்ஷனில் எடுத்த படத்தில் நம்ம சூர்யா சேதுபதி நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக செம்ம ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு இல்லையா? ஆனால் சீரியஸாகவே இந்த படம் ஓவராலாக செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்க்க போது எப்படி இருந்துச்சுன்னா, லைக் என்னடா ஃபுல்லாகவே ஃபைட் சீனாகவே இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஃபைட்னாலே பிடிக்காது. ஸோ ஈவன் எனக்குமே இந்த ஃபைட் சீன்ஸ்னாலே பிடிக்காது. ஆனால் போர் அடிக்காமல் இருந்தது, எங்கேயுமே லேக் இல்லை. அது பார்க்க போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படிடா இவர் இப்படி நடிக்கிறாரு, இப்படி ஃபைட் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்மள எங்கேஜாகவே வச்சுருந்தாரு. எங்கேயுமே வந்துட்டு போர் அடிக்காமல் அவரோட எல்லா ஃபைட் சீன்ஸ்லேயாகவும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஒரு மாதிரி ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருந்தது, டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு எப்படின்னா ஃபைட் சீன்ஸ் தான் அதிகம், டைலாக் லெஸ், ஆக்ஷன் அதிகம்ங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் சீனில் அவர் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அம்மா அந்த டைலாக் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. எல்லாமே ஆக்ஷன்ஸாக மட்டும் தான் இருந்தது. அவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு படமே வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம்ங்கிறது ஒரு ஹிட் ஆகாது, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாப்லேயும் ஆகலாம், ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகலாம், போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆடியன்ஸை ஏதோ ஒரு இடத்துல மோட்டிவேட் இல்லாமல், எங்கேஜாக இல்லாமல், போர் அடித்த மாதிரி கூட இருக்கலாம். பட் இவரோட படம் சீரியஸாக சொல்கிறேன், ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நார்மலாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க போது ஏதாவது ஒரு பேசிகிட்டு இருப்போம், ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் நம்ம ஏதாவது ஒரு லைட்டாக காமெடி போட்டால் எல்லாருமே சிரிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டு கும்பலாக பேசிகிட்டு இருக்க போது அங்கங்கே காமெடி சீன்ஸும் இருக்குது. ஃபைட் மட்டும் இல்லாமல் அங்கங்கே காமெடி சீன்ஸும் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் லவ் இருக்கான்னு கேட்டால் லவ் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக இல்லாமல் சட்டிலாக வந்துட்டு அந்த ஒரு லவ் சீனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதில் ட்விஸ்ட்டும் இருக்குங்க. அதை பார்த்தோன்னே நல்லா ஷாக் ஆகிட்டு, ஐயோ என்னையா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தில் சூர்யா சேதுபதி வந்துட்டு செமையாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அவரோட ஃபஸ்ட்டு படம் அவருக்கு ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷனாக அவருக்கு வந்துட்டு கொடுத்துருக்கு. அண்ட் தமிழ் சினிமாவில் அவருக்கு இன்னும் மேலும் நிறையா படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபியும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வேல்ராஜ். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் கேஎல். ஸோ எடிட்டிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு படத்தில் கண்டிப்பாக மியூசிக் தேவை இல்லையா? ஸோ அந்த படத்தில் இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த பாட்டில் வந்துட்டு சூர்யா வந்துட்டு செம்மையாக ஆடி இருந்தார். ஏன்னா நிறைய பேருக்கு டான்ஸ் எடுத்தோடனே வருமானு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் அவர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடின மாதிரியே கிடையாது, செம்மையாக ஆடி இருந்தார். லிட்ரலி எப்படி இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் டான்ஸ் ஆடின மாதிரி, நிறைய டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. நான் அந்த டான்ஸை பார்த்து லிட்ரலி வந்துட்டு ஒரு மாதிரி வியந்துட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த டான்ஸால் ஈர்த்துட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உட்காந்துக்கிட்டு, அதாவது தரையில் படுத்துக்கிட்டு ஒரு ஸ்டெப்பு போடணும், அது செம்மையாக போட்டிருந்தா. லிட்ரலி நிஜமாக நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி த்ரில்லர் சீன் வரப்போது சரி, இல்லைனா ஒரு மாதிரி தொலைஞ்சு போயிட்டு தேடுற போது சரி, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக மியூசிக் தேவை இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மியூசிக் பங்கமாக போட்டு அந்த சீனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஆப்டாக இந்த படத்தில் யார் மியூசிக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ். ஸோ அவரோட மியூசிக்குமே இந்த படத்தில் செம்மையாக அந்தந்த சீன்ஸுக்கும் சரி, அவரோட இன்ட்ரோக்கும் சரி, அவரோட ஃபைட் சீனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக சூட் ஆச்சு. ஸோ இந்த படம் நம்ம சூர்யா சேதுபதிக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும். தமிழ் சினிமாவில் இன்னும் மேலும் நிறைய படங்கள் அவர் நடிக்கணும். அண்ட் இந்த படம் ஓவராலாக நல்லா இருக்குது, போர் அடிக்காமல், லேக் இல்லாமல், ஓகேயா சட்டிலாக செம்மையாக போகுது. ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ஜூலை 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள்.